வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட் கொண்ட டாப் 5 கிரெடிட் கார்டு லிஸ்ட் தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இந்த டாப் 5 கிரெடிட் கார்டுல வந்துட்டு நீங்க எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் இந்த கார்டு எல்லாமே வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கான அப்ரூவ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்குது. கொஞ்சம் ஈஸியா அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். சோ எந்தெந்த கார்டுக்குலாம் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீடைலையும் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். சோ கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் எல்லாமே கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி கிரெடிட் கார்டு ஆஃபர், லோன் ஆஃபர் பத்தின டீடைலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ நம்மளோட டாப் 5ல 5th பிளேஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா RBL பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஷாப்ரைட் கிரெடிட் கார்டு. சோ இந்த ஒரு ஷாப்ரைட் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டா தான் வந்து கொடுக்குறாங்க. சோ RBL பேங்க்ல நீங்க வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து பர்டிகுலரா இந்த கார்டை நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். இது வந்து ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டு லிஸ்ட்ல இந்த மாசத்துல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் பெனிஃபிட், அதாவது வெல்கம் பெனிஃபிட் 2000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து மூவி டிக்கெட் வந்து புக் பண்றதுல உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த 10% டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 15 டைம் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது தவிர வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதிகமா ராசரி வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா அது ஆன்லைனா இருந்தாலும் சரி, ஆஃப்லைனா இருந்தாலும் சரி, சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாருங்க உங்களுக்கு 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து இந்த ஒரு கார்டுல வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்றாங்க. நீங்க குறைஞ்சபட்சம் 500 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 4000 ரூபாய்க்குள்ள ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வரைக்கும் வந்து அந்த ஃபியூல் சர்சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து டெபிட்டட் வந்து பண்ணுவாங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா வந்து டிஸ்கவுண்ட் வந்து ஆகுது. சோ இந்த கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்திருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்மளோட டாப் 5ல 4th பிளேஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா IDFC பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் மில்லியானியா கிரெடிட் கார்டு. சோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கலாம். இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். உங்களுக்கு எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடவே வந்து ரூபே வேரியன்ட்ல கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு வீச்சுவலா வந்து கொடுத்துருவாங்க. அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து கூகுள் பே, போன் பே இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்ல லிங்க் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்படி பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த 200 ரூபாயும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண விதமா நீங்க ஃபர்ஸ்ட் பே பண்ணக்கூடிய 4 UPI பேமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர் பேமெண்ட்டுக்கு வந்து 50 ரூபாய் உங்களுக்கு வந்து ரிட்டனா வந்து கிடைக்கும், கேஷ்பேக்கா வந்து கிடைக்கும். அப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த 200 ரூபாயும் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நான் இதை வந்து வாங்கவும் செஞ்சிருக்கேன். இது தவிர வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பர்த்டே அன்னைக்கு நீங்க வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து இதுல வந்து அவைலபிளா இருக்குது. மற்ற நாட்கள்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த மாசத்திலே 20,000 ரூபாய்க்கு மேல நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 150 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து அதுலயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோட்டல் புக்கிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 150 ரூபீஸ்க்கும் 50 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி 150 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு 20 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து இதுல அவைலபிளா இருக்குது. இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க எப்ப வேணாலும் அப்ளை பண்ணலாம். எப்போ அப்ளை பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ எதுவுமே இருக்காது. வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க வாங்கலாம். ஒரு கிரெடிட் கார்டு நீங்க IDFC பேங்க்ல வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்க அடுத்து கிரெடிட் கார்டும் வந்து வாங்கிக்க முடியும். மற்ற கிரெடிட் கார்டுலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.5% இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 46.2% பெர் ஆனுவலுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இதுல ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ATM மூலமா நீங்க வந்து பணம் வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வட்டியும் வந்து கிடையாது. வட்டி கிடையாதுன்னா 45 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வட்டி உங்களுக்கு 46% வரைக்கும் உங்களுக்கு ஆடட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் ATMல கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணாதீங்க. ஒரு டைம் வித்ட்ரா பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. சோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாசத்துல அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட ஒரு கிரெடிட் கார்டாவும் இருக்குது. இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்திருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க.
அடுத்தது நம்மளோட டாப் 5ல தேர்ட் பிளேஸ் அப்படிக்கக்கூடிய ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் செலக்ட் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். எந்த ஒரு ஆனுவல் ஃபீ ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு நீங்க வந்துட்டு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் எல்லாமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த கிரெடிட் கார்டுல கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மில்லியானியர் கிரெடிட் கார்டுல கிடைக்கக்கூடிய சேம் பெனிஃபிட் தான். இதுல வந்து ஜாயினிங் பெனிஃபிட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ண வித்தின் 30 டேஸ்க்குள்ள நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டை எதுலையாவது ஆன்லைன்ல ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டை நீங்க ஆக்டிவேட் பண்ண வித்தின் 30 டேஸ்க்குள்ள வந்துட்டு ஆன்லைன்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்க இஎம்ஐல பர்ச்சேஸ் வந்து பண்றீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த கிரெடிட் கார்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் வித்ட்ராவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது 45 டேஸ்க்கு. நெக்ஸ்ட் 2500 ரூபாய்க்கு மேல நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த கிரெடிட் கார்டுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரூபே டைப் வேரியன்ட்ல கிரெடிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க கூகுள் பே, போன்பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலயுமே லிங்க் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். இந்த கிரெடிட் கார்டு எல்லா டைம்லயுமே உங்களுக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதே பேங்க்ல இன்னொரு கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்கோட ஃபர்ஸ்ட் பவர் கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டா இருக்குது. ஸோ நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதையும் நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸோ நீங்க அதிகமா ஹெச்பி ஃபியூல் ஸ்டேஷன்ல ஃபியூல் அதிகமா பர்ச்சேஸ் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான கிரெடிட் கார்டா இந்த கிரெடிட் கார்டு வந்து இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவர் கிரெடிட் கார்டு அண்ட் ஃபர்ஸ்ட் பவர் பிளஸ் கிரெடிட் கார்டு அப்படின்னு 2 வேரியன்ட்ல இருக்குது. இது நீங்க ஃபர்ஸ்ட் பவர் கார்டை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரினிவல் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா வெறும் 200 ரூபாய் மட்டும் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் பவர் பிளஸ் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ ரினிவல் ஃபீ 499 சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த கிரெடிட் கார்டுமே ஆல்ரெடி நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்கு மேலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு கிரெடிட் கார்டில் வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட்டா 2000 ரூபாய்க்கு ஒர்த்தான பெனிஃபிட் வந்து சொல்லிப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணுங்க. நான் வந்து இந்த பெனிஃபிட்லாம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணி வாங்கும்போது எனக்கு ஜாயினிங் ஃபீ மட்டும் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 1 இயர்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு லைஃப் டைம் ஃப்ரீயா தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த மாதிரிலாம் ஆஃபர் இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ ரினிவல் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் வந்து சேம் தான். பட் அதிகமா நீங்க ஃபியூல் ஸ்டேஷன் ஹெச்பி ஃபியூல் ஸ்டேஷன்ல ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான கிரெடிட் கார்டா இருக்கும். இந்த கிரெடிட் கார்டு மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறையவே வந்து ஃபியூலுக்கான காசை வந்து மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதை வச்சு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்கு மேலேயே ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்றதுக்கு அதுவும் ஹெச்பியில் தான் அதிகமாக ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுவேன். அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கிரெடிட் கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மில்லியானியா கிரெடிட் கார்டில் எக்ஸ்பிளைன் பண்ண சேம் பெனிஃபிட் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ண வித்தின் 30 டேஸ்க்குள்ள நீங்கள் ஹெச்பி ஃபியூல் ஸ்டேஷனில் ஃபியூல் பர்ச்சேஸ் 500 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அந்த 500 ரூபாய் உங்களுக்கு கேஷ்பேக்காகவே வந்து கிரெடிட்டட் ஆயிரும். இதுவும் நான் வந்து வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ண வித்தின் 30 டேஸ்க்குள்ள நீங்க வந்து இஎம்ஐல ஆன்லைன்ல ஏதாவது ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்றீங்க அப்படின்னா அதுக்குமே உங்களுக்கு 1000 ரூபீஸ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஏடிஎம்ல பணத்தை வந்து வித்ட்ரா பண்றதுக்கான ஆப்ஷன் அதுவும் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்ல 45 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ரூபே அண்ட் விசா 2 டைப்லயும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கார்டு வேணுமோ அதை நீங்க பர்டிகுலரா சூஸ் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளோட டாப் 5ல செகண்ட் பிளேஸ் அப்படிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு. ஸோ சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரெடிட் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ வந்து 500 ரூபீஸும் அதே மாதிரி ரினிவல் ஃபீ வந்து 500 ரூபீஸும் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு கிரெடிட் கார்டும் நான் வந்து வாங்கல. ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்துட்டு எஸ்பிஐ பேங்க்ல தான் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஸோ நீங்க வந்து எஸ்பிஐ பேங்கோட சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு அண்ட் சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு இந்த 2 கிரெடிட் கார்டுல எதை வேணாலும் அப்ளை பண்ணுங்க. 2 கிரெடிட் கார்டுமே பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். இந்த கிரெடிட் கார்டுக்கு ஜாயினிங் ஃபீ வெறும் 500 ரூபாய் மட்டும்தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. 2 கிரெடிட் கார்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே சிமிலரா தான் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வித்தின் 60 டேஸ்க்குள்ள இந்த கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ண 60 டேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 2000 ரூபீஸ் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து வெல்கம் பெனிஃபிட்டா வந்து கொடுக்குறாங்க.
இது தவிர வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமா டைனிங், மூவிஸ், அப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ராசரி இந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து இதுல அவைலபிளா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமா நீங்க வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் அதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்சார்ஜஸ் வந்து டோட்டலா டிஸ்கவுண்ட் வந்து பண்றாங்க. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு உள்ள ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்சார்ஜஸ் வந்து டோட்டலா வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்றாங்க. நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டு மூலமா வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் 12 மந்த்துக்குள்ள நீங்க வந்து 1 lakh இல்ல மோர் தென் 1 lakh நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ரெனிவல் ஃபீ 500 rupees சார்ஜஸ் வந்து பண்றாங்கல்ல, ஸோ அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா டிஸ்கவுண்ட் வந்து 1000 அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தவிர வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் ஆஃப்லைன்ல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 150 rupeesக்குமே உங்களுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஃபெஸ்டிவல் டைம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து மெயினாக உங்களுக்கு எஸ்பிஐ கார்டில் வந்து கிடைக்கும். அதுக்கு இந்த கார்டு வந்து கண்டிப்பாக ஒர்த்தபிளான ஒரு கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்மளோட டாப் 5ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு தான். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 499 தான் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டும் அதே மாதிரி சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பெனிஃபிட் தான் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பிஐ பேங்க்ல தான் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு கிரெடிட் கார்டில் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபாய் ஜாயினிங் ஃபீ பிடிக்கிறாங்களா, அந்த 500 ரூபாயும் உங்களுக்கு டேலி பண்ணும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு ஒர்த்தான அமேசான் கிஃப்ட் வவுச்சர் வந்து இதில் வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. அதே மாதிரி இதுலயுமே 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங், ராசரி இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல வந்து கொடுத்துருந்தாங்களா, அதே மாதிரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. எங்கெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போலோ 24 hours into 7, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ, கிளியர் ட்ரிப், டோமினோஸ், ஐஜிபி, அதுக்கு அடுத்தது மைத்ரா, நெட்மேட்ஸ், யாத்ரா. ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ல நீங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஷாப்பிங், ராசரி, அதுக்கப்புறம் புக் மை ஷோ இந்த மாதிரி இடங்கள்ல அதிகமாக நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கும், ஒரு சில பிராண்ட் வந்து டிஃபரா இருக்கும். நீங்க அதிகமாக எங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா மைல்ஸ்டோன் பெனிஃபிட். மைல்ஸ்டோன் பெனிஃபிட்டை பொறுத்தவரையிலையும் இந்த ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க பிஃபோர் 12 மந்த்துக்குள்ள வந்துட்டு மோர் தென் 1 lakh நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர், அதாவது இ கிஃப்ட் வவுச்சர் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த கிஃப்ட் வவுச்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ட்ரிப் இல்லைன்னா யாத்ரா இந்த ரெண்டு வெப்சைட்ல ஏதாவது ஒரு வெப்சைட்ல வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டில் உங்களுக்கு ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாலும் அதே பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்ட்லயும் வந்து அவைலபிளா இருக்குது. ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்ட்லயும் குறைஞ்சபட்சம் 500 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 3000 ரூபாய்க்குள்ள ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் சர்சார்ஜஸ் 1% வந்து டோட்டலா டிஸ்கவுண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமா பிஃபோர் 12 மந்த்துக்குள்ள நீங்க மோர் தென் 1 lakh ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ரெனிவல் ஃபீ 499 வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்களா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். ஸோ இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுலுமே வந்து பாத்தீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்மர் சேல் வந்து நிறைய வந்து போடுவாங்க. அந்த டைம்லலாம் நீங்க வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்துல உங்களுக்கு 10% வரைக்கும் கேஷ்பேக் வந்து உங்களுக்கு இதுல டிஸ்கவுண்ட் வந்து இன்ஸ்டன்டாவே கிடைக்கும். ஒன்னு அமேசான்ல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும், இல்லைனா பிளிப்கார்ட்ல இருக்கும். இந்த ரெண்டுலயும் மாறி மாறி உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு இருந்தா போதும். அதே மாதிரி எனக்கு அதிகமா வந்து டிஸ்கவுண்ட்ல நான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்க எஸ்பிஐ பேங்கோட சிம்பிளி சேவ், சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டை நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பர்டிகுலர் 5 கிரெடிட் கார்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டு லிஸ்ட்ல இருக்குது. ஸோ நீங்க கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஒரு 5 இல்ல 6 கிரெடிட் கார்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அந்த 6 கிரெடிட் கார்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா அப்ரூவல் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது.